ஹலோ அண்ட் வணக்கம். நான் சுதர்ஷன், ஃபவுண்டர் ஆஃப் தமிழ் ட்ரேடர் வித் 9 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரேடிங். இப்போ நம்ம வந்து F&Oவோட 8th எபிசோட் வந்து பார்க்க போகிறோம். அகைன் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு கான்வர்சேஷன் டிஸ்கஷன் கூட இதை நம்ம சொல்லலாம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு 5 கொஷின்ஸ் நீங்கள் என்கிட்ட கேட்டது. நான் வந்து இதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு நான் வந்து ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்த ஒரு 5 முக்கியமான கொஷின்ஸ் இது. ஸோ இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் எனக்கு தெரிஞ்ச அடுத்து நம்ம ப்ராக்ரஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்க போகிறோம், உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இதில் முதல்ல நம்ம கிளியர் ஆயிரும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீட் பெல்ட் மாதிரி. இது கரெக்டான அளவில் இருந்தால் தான் உங்களால் கோயிங் ஃபார்வர்ட் ஆக்சிடென்ட்ஸை வந்து தடுக்க முடியும் அப்படின்றதுல வந்து டவுட்டே கிடையாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபியூச்சர்ஸா ஆப்ஷன்ஸா? இது வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. எது ப்ரோ பெஸ்ட்டு? ஆப்ஷன்ஸில் வந்து நிறைய சம்பாதிக்க முடியும், கேள்விப்பட்டிருக்கு, நிறைய லாஸும் பண்ணுறோம். ஃபியூச்சர்ஸ் வந்து ரொம்ப ரிஸ்கா எப்படி எல்லாம் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக நான் வந்து ஒரு விஷயம் சூஸ் பண்ணிடுவேன், ஃபியூச்சர்ஸ் தான். ஆன்சர் இஸ் ஃபியூச்சர்ஸ். இஃப் யூ ஹேவ் மணி, இஃப் யூ கேன் ஏபிள் டு லைக் ஜென்ரேட் ஒரு 1 lakh rupees உங்களால் சேவ் பண்ண முடியுது அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் எவ்வளோ பெட்டர் தேன் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். இது வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க 50,000 60,000 சேர்த்து ஆப்ஷன்ஸ் பண்ணுவாங்களே தவிர கூட ஒரு 30,000 சேர்த்து போட்டு ஃபியூச்சர்ஸ் பண்ணுங்கன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த டிஃபரன்ஸ் காமிச்சிடுறேன். ஆப்ஷன்ஸ்ன்றது என்னன்னா ஹை ரிஸ்க்கு ஹை ரிவார்டு, ஃபியூச்சர்ஸ்ன்றது வந்து மீடியம் ரிஸ்க்கு மீடியம் ரிவார்டு. நம்ம பசங்களுக்கு வந்து அதிகம்ன்றது தானே ஆசை. ஸோ அதனால டைரக்டாக ஆப்ஷன்ஸில் தான் குதிப்பாங்க. பட் ஆனால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது லாங் டேர்மில். ஸோ இனிஷியலாக நான் வந்து பயப்படாமல் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நிம்மதியாக F&O ட்ரேடிங் பண்ணணும், நான் அந்த அதாவது 10ல் ஒருத்தனா வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா, உங்களால் ஒரு 1 lakh சேவ் பண்ண முடியும்னா ஃபியூச்சர்ஸில் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸை வந்து அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூ வில் ஃபீல் கான்ஃபிடென்ட். ஆப்ஷன்ஸ் நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ரெண்டாவது நான் ரெக்கமெண்ட் பண்றேன்னா யாருக்குன்னா, எனக்கு சுத்தமா கேபிட்டல் இல்லை, என்னால் 15,000 20,000 தாண்டி என்னால் கொஞ்சம் கூட சேவ் பண்ண முடியல, ஆனா எனக்கு வந்து F&O பண்ணணும்னு ஆசை இருக்குன்றவங்க தான் அது போவாங்க. அதாவது ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதுவும் ஒரு லாட்டு அந்த மாதிரி 20,000 ஒரு லாட்டு தான் பண்ணணும். அதுதான் கரெக்டான ப்ரொபோர்ஷனாக இருக்கும். அப்போ நான் 40,000 வச்சிருக்கேன்னா 2 லாட், மேக்ஸிமம் 3 லாட் போகலாம், அவ்வளோதான் பண்ணணும். ஸோ 20,000 6 லாட் 7 லாட் எடுக்கிறது இப்படிலாம் பண்ணால் நம்மளுக்கு என்ன நடக்கும்ன்றது அடுத்தடுத்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து எவ்வளோ கேபிட்டல் யூஸ் பண்ணலாம்? ஆல்ரெடி இப்போ நான் சொன்ன மாதிரி 20,000 இல்லாமல் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கே பண்ணக்கூடாது. யோசிச்சு பாருங்க, 10,000 வச்சிருக்கீங்க, ஒரு லாட்டு 4,000 தேவைப்படுது, ட்ரேட் எடுத்துறீங்க, ஒரு லாட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருது, ஒரு 1,000 லாஸ் பண்ணிடுறீங்க. திருப்பி ரெண்டாவது ட்ரேடு ஒரு 1,000 லாஸ் பண்ணிடுறீங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? 10,000 கேபிட்டல் 8,000 ஆயிடுச்சு. உங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும். என்னடா இது 2,000 குறைஞ்சிருச்சு, இன்னும் இந்த மாதிரி 2-3 வாட்டி போச்சுன்னா பாதி கேபிட்டல் போயிருமே, சிச்சோ அப்படின்ற பயத்துல என்ன பண்ணுவீங்கன்னா இன்னும் போயிட்டு நிறைய தப்பு பண்ணுவீங்க. ஸோ அதனால இந்த கேபிட்டல் மினிமம் யூஸ்டு ஷுட் பி 20,000 அண்ட் 20,000க்கு ஒரு லாட் தான் நீங்க எடுக்கணும். இதை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கேம்பிளிங் லாஜிக் இல்லாமல் நீங்க வந்து ப்ராப்பர் ட்ரேடிங் லாஜிக்ல நீங்க வந்து பண்ணுவீங்கன்றது தான் கான்செப்ட். மூணாவது லோன் அமௌண்ட். நான் வந்து இப்போ என்கிட்ட காசு இல்லை, அதனால நான் ஒரு லோன் எடுத்து நான் வந்து ஃபியூச்சர்ஸ் பண்ணலாமா, இல்லை லோன் எடுத்து நான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணலாமா, நிறைய லாட் பண்ணலாமா, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாராலையுமே வந்து தோனி ஆயிட முடியாது. அதாவது எல்லா கிரிக்கெட்டர்ஸும் தோனி கிடையாது. தோனிக்குன்ட்டு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன ஸ்பெஷாலிட்டி? ப்ரெஷர் ஹேண்ட்லிங். இதுவே மற்ற எவ்வளோ கிரேட்டஸ்ட் விதமான பிளேயர்ஸ் இருப்பாங்க, ஆனால் அவங்களால ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் F&O ட்ரேடிங்கும். இப்போ F&Oல வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படின்னா சம்பாரிச்சிடலான்ட்டு வருவாங்க. அந்த எப்படின்னாவே இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் ப்ரெஷர் இல்லாமல் வரணும், இதுதான் மெயின் க்ரைட்டீரியா. அதாவது இப்போ நான் வந்து ஒரு லோன் எடுத்துட்டேன், இப்போ என் மனசுக்கு தெரியும் நான் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணணும்ட்டு, ஆனால் என் மனசு வந்து தெரியும் அதுக்கு நான் லோன் எடுத்திருக்கேன், நான் அதை ரீபே பண்ணணும், அப்போ இந்த காசு பத்திரமா இருக்கணும், அப்போ நான் வந்து உஷாரா பண்ணணும். இதெல்லாம் என் மைண்டுக்கு வந்து என்ன ஆயிரும்னா ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஒரு ட்ரேட் எடுக்கும்போது எனக்கு 1 or 2 லாசஸ் நடந்தாலே ஐ வில் கெட் ஃபியர். அச்சோ எல்லாம் போயிருச்சுன்னா அச்சோ என்ன பண்றது, அந்த ஒரு பயத்திலேயே நம்ம நிறைய தப்பா டிசிஷன்ஸ் எடுப்போம். இதுதான் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலி. ஸோ அதனால எப்பவுமே லோன் அமௌண்ட்டு ரொம்ப முக்கியமா. இந்த காலேஜ் ஃபீஸ்க்கு நான் சேர்த்து வச்சிருக்கேன், அதை போயிட்டு நான் F&Oல பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருக்கேன், அதை போயிட்டு நான் F&Oல விட்டுட்டேன். இதுக்காக அதுக்காக மெடிக்கலுக்காகன்ட்டு இந்த மாதிரி எவ்வளோ ரீசன்ஸ் நான் வந்து என் லைஃப்ல நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 20,000ன்றது நம்மளால ஒரே ஒரு மாசம் பார்ட் டைமா வேலை செஞ்சா கூட சேவ் பண்ணிட முடியும். 2 மாசம் அந்த காசை எடுத்துட்டு வந்து நீங்க ட்ரேட் பண்ணுங்க. அதெல்லாம் உங்களுக்கு முதல்ல ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்க. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ரொம்ப நல்லது. அதுலயே நம்ம டெவலப் பண்ணிட்டு போகலாம். 20,000 40,000 மாத்தலாம், 40,000 80,000 மாத்தலாம். ஆனா நீங்க 20,000 நீங்க 2 லட்சமா 4 லட்சமான்னு முதல்ல யோசிக்க தேவையில்லை.
அண்ட் ஒன்னொன்று 20,000 40,000 மாற்ற முடியாதவன் 2 lakhs 4 lakhs மாற்ற முடியாது. ஸோ அதனால லோ கேபிட்டல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனால் அந்த கேபிட்டலுக்கு ஏற்ற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க. அதாவது 20,000 ஒரு லாட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ரிஸ்க் ஃப்ரீ மைண்ட் செட்டோட நீங்க வந்து ட்ரேட் பண்ணீங்கன்னா ட்ரேடிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும், கான்ஃபிடென்ட்டா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். இதெல்லாம் தான் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ட்ரேடிங்குள்ள நிறைய, அதாவது எஃப்என்டோல என்ன பிரச்சனைனா நிறைய பேர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ல ப்ராப்ளம்னு நினைப்பாங்க. இல்ல முதல்ல இதெல்லாம் நம்ம செட் பண்ணிட்டு வரணும், இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிட்டு வரணும். அப்பதான் நம்மளால நிம்மதியா ட்ரேட் பண்ண முடியும். அதனால தான் சொல்லுவாங்க ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் மைண்ட் செட். இப்போ நான் பேசிட்டு இருக்க எல்லாமே மைண்ட் செட் பேஸ் பண்ண சைக்காலஜிக்கல் திங்ஸ் தான். உங்க மைண்ட் செட் நல்லா இருந்தால் தான் உங்களோட ட்ரேடிங் நல்லா இருக்கும். நீங்க மைண்ட் செட்ல ரொம்ப ப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா ட்ரேடிங்ல அது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ லோன் அமௌண்ட் எப்பவுமே நீங்க வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. நீங்க எப்பவுமே ட்ரேட் பண்றது வந்து நான் இழந்தாலும் பரவாயில்லன்ற அமௌண்ட் தான் ட்ரேட் பண்ணணும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த எக்ஸ்பைரி சூஸ் பண்றது, நிறைய எக்ஸ்பைரிஸ் இருக்கு. நான் எப்பவுமே ரீசெண்ட் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் வந்து மீடியம் ரிஸ்க் மீடியம் ரிவார்டு என்னை பொறுத்த வரைக்கும். ஃபைனலி ஹவு டு அனலைஸ் நிஃப்டி. நிஃப்டி நான் இப்போ வந்து நாளைக்கு ஏறுமா இறங்குமா, இல்லை நான் அது எப்படி ப்ரோ நான் வந்து அது அணுகிறது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் அடுத்த சீரீஸே வரப்போகுது. ஓகே, ஸோ ஹவு டு அனலைஸ் நிஃப்டின்றது வந்து நான் நிஃப்டி ஸ்ட்ராட்டஜிஸாக நான் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பார்க்க போகிறோம், நிறைய கவுண்ட்ஸ் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பிளானில் வச்சுருக்கோம். ஸோ நான் வந்து 1 by 1 நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக என்ட்ரி எக்ஸிட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்டாப் லாஸ் டார்கெட்ஸோட நம்ம வந்து அதை பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இன்னும் அதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி டெமோ பண்ணுங்க. அதில் எதெல்லாம் உங்களுக்கு நிறைய நிறைய நான் உங்களுக்கு சொல்லி தரதான் நிறைய நீங்கள் சேர்த்து வச்சு லேர்ன் பண்ணி உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அதை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து ரியல் போகலாம். ஒன்றும் அவசரம் கிடையாது, கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து லேர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த எஃப்என்டோ டாபிக்ஸ்லாம் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பார்க்கணும். இதுதான் என்னோட ஒரு சஜஷன். 1க்கு 2 வாட்டி 3 வாட்டி நீங்கள் ஒரு டாப்பிக்கையும் பார்த்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோஸ்லாம். எஃப்என்டோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் வந்து நான் பேசிட்டு இருக்க எல்லாமே என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ். நான் ஒரு 7-8 இயர்ஸாக எஃப்என்டோல கோ த்ரூ பண்ணேன், நான் நிறைய லாஸ் பண்ணேன், அங்கேருந்து எப்படி நான் வந்து அது மாற்றினேன்ற எல்லா விஷயங்களுமே வந்து நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக யாரெல்லாம் கோயிங் ஃபார்வர்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுல வந்து எனக்கு ரொம்ப நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் இது நிறைய பேருக்கு. அண்ட் ஃபைனலி நம்மளுமே தனியாக மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். அதாவது இப்போ நீங்கள் வந்து கற்றுக்குறீங்க, அது இன்னும் சப்போர்ட்டிவா, அதாவது உங்களுக்குன்னு ஒரு மென்டாரோட நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம கிட்ட ஆன்லைன் ப்ரோக்ராம் ஆஃப்லைன் ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ ஆஃப்லைன் ப்ரோக்ராம் சென்னை டி நகர்ல இருக்கு, ஆன்லைன்றது நீங்க வீட்ல இருந்து வீடியோ செஷன்ஸ் மூலமா லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டடா இருக்கு, நீங்க அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அட்மின் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அட்மின் நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணி நீங்க வந்து கிளாஸ் பத்தி விசாரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோல நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியோட நான் வந்து உங்களை சந்திக்க போறேன். அன்டில் தென் see you. நன்றி.